வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் 8இல் என்ட்ரி ஆகும் மறைந்த நடிகர் மகன் தம்பியும் விஜய் டிவி நடிகர் ரஜினி பார்த்தீங்கன்னா சப்போர்ட். என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். விஜய் டிவியில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியில் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்து கொள்வார்கள் என்ற உத்தேச பட்டியல் ஏற்கனவே வெளியாகியிருந்த நிலையில் இதில் மறைந்த காமெடி நடிகர் மயில்சாமியின் மூத்த மகன் அன்பு கலந்து கொள்ள போவதாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தொடங்கப்படுவதற்கு முன்பு உத்தேச பட்டியல் ஒவ்வொரு சீசனில் வெளியாகுவது வழக்கம்தான். அந்த பட்டியலில் இருக்கும் பெயர்கள் அதிகமான போட்டியாளர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். அந்த வரிசையில் வரப்போகும் 8வது சீசனில் யாரெல்லாம் கலந்து கொள்ளப் போகிறார் என்ற பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் புதிதாக மறைந்த நடிகர் மயில்சாமியின் மகன் அன்பும் கலந்து கொள்ளப் போவதாக சொல்லப்படுகிறது. மயில்சாமிக்கு 2 மகன்கள் உண்டு. அதில் மூத்த மகன் அருமை நாயகம், 2வது மகன் யுவா. மூத்த மகன் அருமை நாயகம் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பெயரை அன்பு என்று மாற்றிக்கொண்டார். காமெடியனாக பல திரைப்படங்களில் நடித்த மயில்சாமி தன்னுடைய மகனை ஹீரோவாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கோரிப்பாளையம், மாயாண்டி குடும்பத்தார் போன்ற பல படங்களில் இயக்கிய ராசு மதுரவன் இயக்கத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடிக்க வைத்தார். பார்த்தோம் பழகினோம் என்ற தலைப்புடன் அந்த திரைப்படம் தொடங்கப்பட்டது. ஆனால் ஷூட்டிங் தொடங்கிய சில நாட்களையே படம் நின்றுவிட்டது. முதல் படமே பிரச்சனையானதும் சினிமா விட்டு விலகியிருந்த அன்பு பிறகு 2015ஆம் ஆண்டு ராஜசேகர் என்பவர் இயக்கத்தில் 60 நாட்கள் என்கிற படத்தில் நடிக்க கமிட் ஆனார். அந்த படம் முழுக்க காமெடி படமாக இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. அதற்கு பிறகு 2015ஆம் ஆண்டு கொக்கு என்ற திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் பாதியிலேயே நின்று போனது. தான் நடித்த திரைப்படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகாமல் போனாலும் தன்னுடைய முயற்சி விடாமல் இருந்த அன்பு 2017ஆம் ஆண்டு பொம்மலாட்டம், நடக்குது, திரிபுரம் போன்ற படங்களில் நடித்தார். அந்த படங்களும் வெளியாகவே இல்லை. இதைத் தொடர்ந்து 9 வருட போராட்டத்துக்கு பிறகு அல்டி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அந்த திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமலே OTTயில் வெளியானது. கடந்த 2020ஆம் ஆண்டு அந்த திரைப்படம் வெளியானது. அதற்கு பிறகு ரயில்வே கேட், சிதம்பரம் என்ற சில திரைப்படங்களில் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த நிலையில் இப்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தன்னுடைய தந்தையை போல தானும் தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறார் அன்பு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தன்னுடைய நிஜ கேரக்டர் மூலம் மக்கள் மனதில் நிலைத்திருப்பாரா இல்லையா என்று பொறுத்திருந்த பார்க்கலாம். அதே போல மயில்சாமியின் 2வது மகனாக யுவன் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் தங்க மகள் சீரியலில் கதாநாயகனாக நடித்து வரார். மயில்சாமி நடிகர் ரஜினிகாந்தின் தீவிரமான ரசிகர் என்பதால் அவருடைய மகன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பலரும் அவருக்கு மயில்சாமி ரசிகர்கள், ரஜினிகாந்த் ரசிகர்கள் சப்போர்ட் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.